செங்கோட்டை அருகே உள்ள பெரிய பிள்ளை வலசை ஒரு வீட்டு மனை போர்வெல்லே போடாமல் 4 சென்ட் இடம் தான். முதல் ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையலாம் வடமேற்கு மூலையில். 2வது ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு நினச்சி பார்த்ததில் ஏறக்குறைய பாயிண்டே அடையாளம் இல்லை. அதனால் மீண்டும் வடமேற்கு வடகிழக்கு நினச்சி பார்த்த 3வது ஸ்கேனில் தான் இந்த பாயிண்ட் அமைஞ்சது. நிறைய தண்ணி வர மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு, அது நம்ப முடியாத அளவுக்கு உள்ளது. 4 சென்ட் இடத்துல 3 ஸ்கேனு 3 விதமாக இருக்குது. சரி, இருக்கிற பெஸ்ட் இடம் நல்ல ரிப்போர்ட்டாக காட்டுதுன்னு போர்வெல் போட பரிந்துரை பட்டது. 180 அடியில் கருங்கல் பாறை கடினப்பாறை பிரேக் ஆகி இந்த தண்ணீர் வந்தது. ஒரு வீட்டுக்கு தாராளமான தண்ணி, அதுவும் பெரிய பிள்ளை வலசாய் செங்கோட்டை அருகெல்லாம் போர்வெல் போட்டால் தண்ணி வராது. மேலே 20 அடி 30 அடிக்கிலே கருங்கல் பாறை வந்துடும். அது கீழே பிரேக் ஆகாது. மிக அபூர்வமாக கருங்கல் பாறை கடினப்பாறை பிரேக் ஆகி இந்த தண்ணீர் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டே சொல்லுது இந்த கருங்கல் பாறைக்கு கீழே ஒரு பிளவு கிடந்ததை. அது முதல்ல நம்ப முடியாத அளவுக்கு இருந்த ஒரு ரிப்போர்ட்டு தான் அது. ஸோ எந்த அளவுக்கு நெருக்கமாக ஸ்கேன் செய்ய தெளிவான ஒரு ரிசல்ட்டு நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த ரிப்போர்ட்டு. இதில் ஒரு பாயிண்ட்டு இடத்தினுடைய உள்ள, அதாவது போர்ட்டிகோ அவங்க பிளான் பண்ணியிருக்கிற இடத்துலையே அமைஞ்சது. இன்னொரு பாயிண்ட்டு தெருவுக்கு மத்திக்கு வந்துட்டு. ஸோ அந்த ஏரியா கீழே கடினப்பாறை முறிஞ்சி தண்ணி வரக்கூடிய அம்சம் உள்ள ஒரு பாறை அமைப்பு அங்கே இருக்குது. முதல் ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு இதுவும் மேட்ச் ஆகிருக்கு.